காலையில தூங்கி எந்திரிச்சு திரும்ப நைட்டு தூங்குற வரையுமே வேலை ஒண்ணு முடிஞ்ச பாடு இல்ல, தொட வேலை வந்துகிட்டே இருக்குது. வாசலுக்கு சாணி தெளிக்கிறத விடவே சாணி வந்து நல்லா கரைச்சி போட்டு களை மாதிரி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு மேல அதை ரெடி பண்ணி விட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷத்துல நல்லா காஞ்சி போச்சு. சாணி இந்த மாதிரி களை மாதிரி போட்டால் வாசல் பார்க்க நல்ல மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொரியர்லாம் இருந்துச்சு, அதை டிஸ்பேச் பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே குட்டிமா வந்துட்டாங்க. கண்ண மூடி கண்ணை தொடக்கிறதுக்குள்ள டைம் எப்படி தான் அப்படி கடகடன்னு ஓடுதே தெரியல. சரி குட்டிமா ட்ரெஸ் தான் மாற்றிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தா மேடம் வந்து ட்ரெஸ் கூட மாற்றாமல் அப்படியே படுத்து தூங்கி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும் போல. ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க குட்டிமா உடம்பு சரியில்லாமல் போனதுல வந்து கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க, கொஞ்சம் வந்து இழைச்சிட்டாங்க அப்படின்னு. ஆமாங்க, பாப்பா வந்து கொஞ்சம் லைட்டா வெயிட் போட்டா கூட உடனே உடம்பு சரியில்லாம போயிடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு உடம்பு வெயிட் போட்டா உடனே காய்ச்சல் வந்துடும். அந்த மாதிரி கேட்டகரி தான் குட்டிமா. பிறக்கும் போது 2 கிலோல தான் இருந்தாங்களா. ரொம்ப வளர பாத்தீங்கன்னா இழைச்சிட்டாங்க. எல்கேஜி யூகேஜி எல்லாம் போன வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அப்படியே ஒல்லியா தான் இருப்பாங்க. அண்ணன் வந்து கொஞ்சம் பஃப்லியா குண்டா இருக்கான், பாப்பா வந்து இப்படி இருக்குது, ஒரு குழந்தை அப்படி ஒரு குழந்தை இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருத்தப்பட்டு இருந்தேன். திடீர்னு போன வருஷம் அந்த மே மாசம் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்க வச்சுட்டேன். சாப்பிட்றது அதிகமாக வந்து டிவி பார்க்கறது, படுத்துட்டே இருக்கிறதுன்னு அந்த மாதிரியே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போன மே மாதத்தில் உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு. அதுலேருந்து கொஞ்சம் ஏறுது இறங்குது இப்படியே தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் லீவெல்லாம் நல்லா விளையாட விட்டுருணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நைட் வந்து சிம்பிள் ரெசிபி தான், கத்திரிக்காய் கடையில் தான் செஞ்சேன். உப்பு புளி காரம்னு எல்லாம் சுருக்குன்னு போட்டு வைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா காத்தோட்டமாக வெளியே உட்காந்து சாப்பிட வைக்கலான்னு வெளியில் போயிருந்தேன்னா குட்டிமா வந்து எழுப்பி விட்டாச்சு. நானே ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு தான் ஆசையாக வந்து சாப்பாடுலாம் போட்டுட்டு போயிருந்தேன். ஆனால் குட்டிமா வந்துட்டு அம்மா நானே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்களா, சரி போன்னு விட்டுட்டேன். நல்லா அப்படியே காத்தோட்டமாக ஃபேமிலியாக வந்து வெளியே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம்.